கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சோப்பு கம்பெனி, நிறையா மிஷின்ஸு போட்டு, அன்றைக்கி என்ன மிஷின் நல்லது இருக்கோ அதை வச்சு சோப்பு செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோப்பு கம்பெனியில் தினம் ஆயிரக்கணக்கான சோப்பு வெளியே போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். அவங்களுக்கு திடீர்னு ஒரு சிக்கல் ஒன்று உருவாகுது. எல்லா சோப்பு கன்வேயரில் போய் தான் அட்டைப்பெட்டிகள் போய் அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகுது. இந்த சோப்பில் இருந்து பார்த்தா தினசரி ஒரு 8-10 கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்டேருந்து மார்க்கெட்டுக்கு போன சோப்பு டப்பாவில் எடுத்து பார்த்தா 4 கேஸ் 5 கேஸ் 10 கேஸில் ஒரு சோப் டப்பாவில் சோப்பே இல்லாமல் வருது. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்க இந்த சோப்பு கம்பெனி முதலாளிக்கு. என்னென்னமோ யோஜனை பண்ணி பார்க்குறாங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் சரி வரவே மாட்டேங்குது. தினசரி ஒரு மீட்டிங் போடுறாங்க. மேனேஜரு, சேர்மனு, டைரக்டரு, டெக்னீஷியன் எல்லோரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு. ஆனால் தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது. இது ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது, பேசுகிறாங்க, நடக்கிறதில்ல, போயிடுறாங்க. அது என்னமோ ஆட்டம் அப்படின்னு. அடுத்த நாள் பேசுகிறாங்க, நடக்க மாட்டேங்குது, ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இவங்களாம் பேசி பேசி சலிச்சும் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் டெக்னீஷியன் சொல்கிறார், ஒரு சின்ன வேயிங் மிஷினை வச்சு சோப்பு டப்பாவில் வெயிட் இருந்தால் அது காட்டும், சோப்பு டப்பாவில் வெயிட் இல்லைன்னா அது காட்டும்போது அதை மட்டும் எடுத்துடலாமேன்னு. அதுக்கெல்லாம் மறுபடியும் இந்த மிஷினை செஞ்சு கொடுத்த அயல்நாட்டுக்காரங்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் என்ன நடக்கும், செய்வானோ செய்ய மாட்டானோ தெரியாது அப்படின்னுங்கிறாங்க. தினசரி இந்த 3 மாதம் நடக்கிற மீட்டிங்க்கு ஒரு பையன், ஆஃபீஸ் பாய், கொண்டு வந்து காஃபி வச்சுட்டு போயிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனுக்கு என்னமோ தெரிஞ்சு, முதலாளி நான் ஒரு சின்ன யோஜனையை சொல்லட்டுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு தான் மனசுக்குள்ள. நமக்கு தெரியாத யோஜனை இவன் சொல்ல போகிறானா அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு காணலாம் மாதிரி நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல பவர்ஃபுல் பெடஸ்டல் ஃபேன் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த சோப்பு டப்பாக்குள்ளே விழுந்ததுக்கு அடுத்த கன்வேயர் தாண்டி போகும்போது எம்டி சோப் பாக்ஸு காற்றுல பறந்து தள்ளி போகும். அதனால் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரிங்கன்னா யோஜனையை ஏற்றுக்கிறாங்க, செஞ்சு முயற்சி பண்ணி வெற்றியும் அடைகிறாங்க.